வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிஎல்எஸ் பேட்டில் ஸ்பிரிட் அனிமோட 13 அப்புறம் 14வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வளவலன்னு பேசிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். குன்னன் உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டுக்கு என்ன ஆச்சுன்றத சொல்லுடான்னு ஹீரோயின் கேட்கறா. குன்னன் அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன நடந்துச்சுன்றத சீக்கிரமா எல்லாருக்கிட்டையும் சொல்லுடா. அது என்ன விஷயம்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு மின்னல் தாக்கிச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய மைண்டுக்குள்ளார இருந்து என்னவோ ஒரு சீக்ரெட் டெக்னிக்கும் லெவல் அதிகமா இருக்கிற மார்ஷல் ஸ்பிரிட்டும் வெளியில வந்துச்சு. என்ன நீங்க ஒரு மின்னல்ல மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னா எதுக்காகடா இந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லாம இருந்தேன்? ஏன்னா இந்த விஷயம் மத்த யாருக்கும் தெரிய வேணான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் என்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டா மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இட்ஸ் ஓகேடா ஜூனியருக்குன்னு உன்னை பார்த்தப்பவே உன்னுடைய திறமை எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப போட்டியும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லடா. சரி உங்களுடைய ஃபேமிலி விஷயத்த எல்லாத்தையும் 2 நாளுக்குள்ளார முடிச்சிட்டு எங்க கூட நீ எக்ஸுலாங் செக்டுக்கு வந்தாகணும். நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா நான் அப்படின்னா நீ நாளைக்கே இங்க இருந்து கிளம்புடா. அப்படியே 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போய் இந்த இடத்த சுத்தி காட்டுடான்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் வந்து சீனியர் சிஸ்டர் உன்னை பார்த்ததை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே, ஒருவேளை சீனியருக்கு பார்த்தப்பவே நீ ரொம்ப திறமை வாய்ந்தவன்றது தெரிஞ்சிருச்சோ அப்படியே நம்ம ஹீரோயினோ முறைச்சு பார்க்க. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் இன்னும் சில டெக்னிக்கை பத்தி குன் ஃபேமிலி மாஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவோ கையை காட்ட ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப அப்படியே 2 பேரும் ஒன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ரொம்ப கிளியராகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும். எங்களுடைய குன் ஃபேமிலியை சேர்ந்த ஆன்சிஸ்டருங்க எல்லாம் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இங்க தான் இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி குன்னன் உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டோடைய லெவல் அதிகரிக்க நீ ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை வச்சுக்கிட்டு இருக்கல்ல, அப்படின்னா உண்மையிலேயே உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட் லெவல் 8ல தான் இருக்கா இல்ல அதை விட அதிகமா இருக்கா? அது வந்து என்கிட்ட ஸ்ட்ராங்கான மார்ஷல் ஸ்பிரிட் இருந்தா இதை பயன்படுத்தி எக்ஸலன்ஸ் செக்டர்ல இருந்து நான் அதிகமான கல்டிவேஷன் ரிசோர்ஸ் வாங்கியிருப்பேன்ல. நீ சொல்றதும் உண்மைதான்டா. டெஸ்ட் மிஸ்டர்ல எப்படியோ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன். நம்ம ஹீரோயினும் சீனா நின்னுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் வச்ச கண்ணு வாங்காம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லி ஆகணும். எக்ஸலாங் செக்டர்ல ரொம்ப திறமை வாய்ந்த ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க. நீ லெவல் 8லயே இருந்தாலும் அதை எல்லோ லெவல்னு தான் அங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே பிளாக் லெவல், எர்த் லெவல், அப்புறம் லெஜெண்டரி எவன் லெவல்ல இருப்பாங்க. அதனால நீ தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதரா. இந்த விஷயத்த கண்டிப்பா நான் ஞாபகம் வச்சுக்குவேன். இதை என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோயினோ என்னவோ சொல்ல வந்துட்டு சொல்லாம அப்படியே சைலண்ட் ஆயிடும். வேற எதனா சொல்ல விரும்புறீங்களா? அது வந்து இங்க இருக்கிற தண்ணி மாதிரியே எல்லாருக்குமே கண்டிப்பா தனிப்பட்ட பிரச்சனைங்க இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்க ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறீங்க. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன விஷயன்றத என்கிட்ட சொல்லுங்க. உண்மையிலே இவன் கொஞ்சம் திறமை வாய்ந்தவன் தான். ஆனா இவனால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியலையேன்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவோ ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். சீனா கட் பண்ண அடுத்த நாள் 3 பேரும் கிளம்ப ரெடியாக. டே நான் நீ இப்ப எக்ஸலாங் செக்டுக்கு போற, அதனால இதுக்கப்புறம் உன்னை நீயே தாண்டா பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோவுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து என்னத்தையோ கொடுத்துட்டு யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும், எக்ஸா குவிங் நீ ஒன்னும் கவலைப்படாத, இது எல்லாமே நம்மளுடைய லீஷ்வா சிட்டி பாதுகாப்புக்காக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாரையும் பார்க்க நான் திரும்பி வருவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி ஜூனியர் குவின் வாங்க நம்ம இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரான். யங் மாஸ்டர் குவின் நீங்க ரொம்ப திறமை வாய்ந்தவர். நம்மளுடைய வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க மறந்துடாதீங்க. நம்ம லீஷ்வா சிட்டிக்கே நீங்க தான் பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம லீஷ்வா சிட்டில இருக்கிற மக்கள் தான். உண்மையை சொல்லணும்னா நான் இவங்க யாருமே இங்க கூப்பிடல. என்ன வழி அனுப்புறதுக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறோம். பார்த்தா நம்ம ஹீரோ ஓடி வந்து விழுந்துட்டு உண்மையிலே நீங்க 2 பேரும் இவ்வளவு வேகமா போறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், லீஷ்வா சிட்டிக்கும் எக்ஸுலாங் செக்டுக்கும் 1000 கிலோமீட்டருக்கு மேல டிஃபரெண்ட் இருக்குடா. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா குறைஞ்சது 9 பகல் 9 இரவாச்சு நம்ம அங்க போய் சேர தேவைப்படும்டான்னு ஹீரோயின் சொல்ல, என்னது 9 பகல் 9 இரவா? நீ வந்து பாடி டெக்னிக்கையும் பிராக்டிஸ் பண்ண கத்துக்கணும். இது வந்து ஒரு மிட் லெவல் டெக்னிக்டா. இது மூலமா உன்னுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்ன மிட் லெவல் மார்ஷல் டெக்னிக்கா? அது ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது. சீனியர் சிஸ்டரே வாங்கிட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீ பிராக்டிஸ் பண்ணுடா. இது மூலமா உன்னால வேகமா வர முடிஞ்சா நம்ம சீக்கிரமாவே செக்டுக்கு போய் சேர்ந்துடலாம்டா. இவன் அதுக்குள்ளாரவே இந்த டெக்னிக்கா கத்துக்க ஆரம்பிச்சுட்டான். உண்மையிலே இவன் ரொம்ப திறமை வாய்ந்தவன் தான் பல்லு இருக்குன்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கா. சீனியர் சிஸ்டர் குன்னன் உண்மையிலே ரொம்ப திறமை வாய்ந்தவன் தான். இருந்தாலும் அவனால இந்த மார்ஷல் டெக்னிக்கா அதுக்குள்ளார கத்துக்க முடியாது. எவ்வளவு பெட் கட்டுறீங்க? கண்டிப்பா நான் அவன் கூட பெட் பண்றேன். நீ வேணும்னா பாரு, இவன் எக்ஸலாங் செக்ட் அடையிறதுக்கு முன்னாடியே இந்த டெக்னிக்கா கத்துக்குவான். நம்ம பெட்டை 100
பில்ஸை வைக்கலான்டான்னு ஹீரோயின் சொல்றான். அப்படின்னா எனக்கும் ஓகே. நம்மளுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா கத்துக்கணும்னா குறைஞ்சது 1 மாசமாச்சு தேவைப்படும். இருக்கிற கொஞ்ச நாள்ல எப்படி இவனால இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா கத்துக்க முடியும்? கண்டிப்பா இதுல சீனியர் சிஸ்டர் தோத்து தான் போக போறாங்க. அப்படியே நைட் ஆயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோவுடைய உடம்புல இருந்து பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகவும் நான் நினைச்சதை விட இவன் வேகமாவே கத்துக்கிட்டான். இன்னும் 3 மணி நேரத்திலேயே இவன் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா கத்துக்கிட்டானா உண்மையிலேயே இவன் மனுஷனா இல்ல மான்ஸ்டரோ? இந்த டெக்னிக்கா கத்துக்க எனக்கு 3 மணி நேரம் தேவைப்படும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் நான் எப்படியோ இதை கத்துக்கிட்டேன். சரி, உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? நானும் பாயங்கும் 100 பில்ஸ பெட்டிங்க வச்சோம். அதில் இப்ப நான் தான் ஜெயிச்சேன். சீனியர் சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டீங்க, இந்தாங்கன்னு சொல்லிட்டு பில்ஸ கொடுத்துறோம். என்ன 100 பில்ஸா? இது மட்டும் என்கிட்ட இருந்தா என்னுடைய காட் ஆஃப் வாரோடைய பேட்டில் ஸ்பிரிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவனி அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். இவனால எனக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. டே ஜூனியர் பிரதர் குவின், நீ அந்த மிஸ்டிக்கல் 8 ஸ்டெப்ஸ கத்துக்கிட்டனா அதை இப்ப எங்களுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுடா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நாங்க முன்னாடி போய் வெயிட் பண்றோம், நீ சீக்கிரமா வந்துறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்க அவங்க முன்னாடி வந்து சேர்ந்துறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துகிட்டு இருந்து நிக்க முடியாம ஸ்கிட் அடிச்சுக்கிட்டே போயிட்டு தலை குப்புற விழுந்துடுறோம். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ சீக்கிரமாவே வந்து சேர்ந்துட்ட. சீனியர் பிரதர், இது என்னன்றது உங்களுக்கு தெரியுதா? நீ இப்ப எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா நானும் உங்க கூட ஒரு பெட்டிங் வச்சுக்க விரும்புறேன். அது என்னன்னா நான் 3 நாள்ல எக்ஸலன்ஸ் செக்டுக்கு வந்து காட்டுறேன், நீங்க வேணும்னா பாருங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீ இப்பதான் அந்த மிஸ்டிக்கல் 8 ஸ்டெப்ஸ் டெக்னிக்கே கத்துக்கிட்டு இருக்க, ஒன்னால அது முடியாதுன்னு சொல்றான். நீங்க என்னுடைய திறமையை குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கண்டிப்பா 3 நாள்ல அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவேன்னு ஹீரோ சொல்ல, என்ன நீ 3 நாள்ல வந்து சேர்ந்துருவியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, இதுக்கு பெட்டிங்கா நான் 100 எக்ஸான்டியன் பில்ஸ பெட் பண்றேன்டா. சரி சரி சீனியர் பிரதர் பாய், உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவரு. 2 பேரும் முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதை நினைச்சே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சீனியர் பிரதர், உண்மையிலே என்கிட்ட எக்ஸுலாங் பில்ஸ் இப்போதைக்கு இல்ல. அதனால நம்ம 2 பேருக்கு நடுவுல விட்னஸா இவங்க தான் இருக்க போறாங்க. ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னா அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஏதாவது செய்வேன். அப்படின்னா ஓகே. அப்படின்னா நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இன்னில இருந்து 3வது நாள் நான் எக்ஸுலாங் செக்டுக்கு வந்து சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். இவனுக்கு திடீர்னு எங்க இருந்து இவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு? குன்னன், இந்த மாதிரி நீ எனக்கு பல சர்ப்ரைஸுங்களை கொடுப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடான்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவோ வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க. காட் ஆஃப் வாரோடைய சொல் டக்குன்னு வெளியில வந்துருது. சீனியர் சிஸ்டர், நான் தான் சொல்றேன்ல, அவனாலலாம் இங்க வர முடியாது. அவனையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க நம்ம கிளம்பலாம். ஏன்னா உங்க 2 பேருக்கு நடுவுல நான் தான் இப்ப விட்னஸா இருக்கேன். அவன் ஜெயிக்கிறானோ தோக்குறானோ அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துதான் ஆகணும். நீங்க சொல்றதும் உண்மைதான், அவன் சீட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சீனியர் பிரதர் கிட்ட இருக்கிற எக்ஸிடியன் பில்ஸ் கண்டிப்பா எனக்கு வேணும். இதை ஏன் மிஸ்டிக்கல் 8 ஸ்டெப்ஸ்னு கூப்பிடுறாங்கன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது. இதெல்லாம் 100க்கும் மேல எஸ்கேப்பிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. இது மூலியமா எல்லா சைடுமே வேகமா போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறான். சீனியர் சிஸ்டர், நான் தான் ஜெயிச்சிட்டேன், அதனால நான் ஃபர்ஸ்ட் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்ண நம்ம ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்கு? அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான். சீனியர் பிரதர் பாய், எங்க நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட் மூலியமா உன்னால இந்த டெக்னிக்கா கத்துக்க முடிஞ்சிருச்சா? ஆமா, என்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட்டை வெளியில வர வச்சப்ப எனக்குள்ளார பல கேள்விங்க வந்துச்சு. ஆனா அது எல்லாத்துக்குமே எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. உண்மையிலே உன்னுடைய மார்ஷல் ஸ்பிரிட் ரொம்ப அற்புதமா இருக்கு. நீ ஃபியூச்சர்ல இன்னும் பல மார்ஷல் ஆர்ட்ஸை நீ கத்துக்கணும்டான்னு ஹீரோயின் சொல்றா. சீனியர் பிரதர், பெட்ல நான் ஜெயிச்சிட்டேன், இருந்தாலும் நீங்க எனக்கு 50 பில்ஸ கொடுங்க, அதுவே எனக்கு போதும். இல்ல இல்ல இல்ல, நான் உனக்கு 200 பில்ஸ கொடுக்குறேன்டா. இவனை எப்பவுமே என் சைடு வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். பின்ன இந்த தடவை நடக்க போற வான் எக்ஸ்வான் காம்படிஷன்ல நீ நல்ல ரேங்க் எடுக்கணும்டா. என்னது வான் எக்ஸ்வான் காம்படிஷன்? அப்படின்னா என்ன? இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.